நீங்க தொழில் தொடங்குறதுக்கு பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப புதிய தொழிற்சாலைகள் பார்த்தீங்கன்னா அசாடஸ் வேஸ்ட், பிளாஸ்டிக் வேஸ்ட், இ வேஸ்ட், கார்பேஜ் பூரா கலெக்ட் பண்ணி அதற்கான மறுசுழற்சி செய்யறதுக்கு நான் தொழிற்சாலை. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Check Protein Therapy Shampoo. Protein therapy for your hair. நீங்க தொழில் தொடங்குறதுக்கு பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு உங்களுக்கிட்ட வங்கிகள் நேரடியா வந்து லோன் கொடுத்து நீங்க உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே MSME டிபார்ட்மெண்ட் மூலமா அவங்களும் ஏற்பாடு பண்ணுவாங்க. 57,000 தொழிற்சாலைகள் இப்ப என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெட் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 13,500 தொழிற்சாலைகள் இருக்கின்றன. ஆரஞ்சு கேட்டகரி தொழிற்சாலை பாத்தீங்கன்னா ஒரு 30,000 தொழிற்சாலைகள் இருக்கின்றன. கிரீன் கேட்டகரி தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா ஒரு 13,500 தொழிற்சாலைகள்னா 57,000 தொழிற்சாலைகள். புதிய தொழிற்சாலைகள் பார்த்தீங்கன்னா அசாடஸ் வேஸ்ட், அபாயகரமான கழிவுகளை கையாளுவதற்கான அதில் கூட ஒரு தொழிலாக தரணும். அதே மாதிரி பிளாஸ்டிக் வேஸ்ட் மறுசுழற்சி, அந்த தொழிலில் நாமளும் அங்கே ஒரு தொழிலாளியாக நின்று அவங்களோட உழைப்பை மூலதனமாக தந்தால் இங்கே சாதனை படைத்தவர்களைப் போல நீங்களும் உயர்ந்த சாதனை படைக்கக்கூடிய மிக உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் என்பதை நான் தெரிவிக்கிறேன். We proudly invite Mr. Shiva V. Mainathan to Behind Woods Business Summit 2024. அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மிகச்சிறந்த நிகழ்வில் குறிப்பாக அடித்தட்டிலிருந்து ஒரு பயணத்தை தொடங்கி உயர்ந்து அந்த பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த சாதனையாளர்களுக்கு விருது வழங்குகின்ற விழாவும் அடுத்து தலைமுறைக்கு இது போன்ற சாதனைகளை படைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மாணவர்களும் கலந்து இந்த விழாவினை பிஹைண்ட் வுட்ஸ் பிஸ்னஸ் சம்மிட் 2024 இந்த விருதுகளை வழங்கி உங்களுக்கெல்லாம் உரையாற்றுவதற்கான வாய்ப்பினை தந்த உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், ஏற்கனவே தொழில் தொடங்கி சாதனை படைத்தவர்கள் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர்களுடைய தொழில்துறை தொடங்குவதற்கு இயங்குவதற்கு பாதுகாப்பான நடவடிக்கைகளை நமது முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கொரோனா காலகட்டம் அப்போ நிறைய தொழிற்சாலைகள் இயங்க முடியாத சூழ்நிலை, சம்பளம் கொடுக்க முடியல. இப்படி ஒரு சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொழில் தொடங்குகின்ற முதலாளிகளுக்கு ஒரு எளிமையான வழியை பின்பற்றுவதற்கு அவர்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் சட்டத்தை இயற்றினார். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்கிறப்போ 52,000 தொழிற்சாலைகள், இப்போ 57,000 தொழிற்சாலைகளாக உயர்ந்திருக்கிறது. இந்தியாவினுடைய 2வது பொருளாதார நகரம் தமிழ்நாடு. அந்த அடிப்படையில் நமது முதலமைச்சர் அவர்கள் இந்த 57,000 தொழிற்சாலைகள் இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 13,500 தொழிற்சாலைகள் இருக்கின்றன. ஆரஞ்சு கேட்டகரி தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 தொழிற்சாலைகள் இருக்கின்றன. கிரீன் கேட்டகரி தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 13,500 தொழிற்சாலைகள்னா 57,000 தொழிற்சாலைகள். இந்த 57,000 தொழிற்சாலைகளும் வருஷம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை அனுப்பி அவங்க வந்து ஒவ்வொரு முறையும் ரெனிவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது எவ்வளோ சிரமமான வேலை. இது மட்டும் இல்லை, ஒரு வேளை தொழில் தொடங்கி கடைசியாக அந்த ரெனிவலுக்கான அப்ளிகேஷன் ஏதாச்சும் டிலேனா ஒரு 20 நாள் 30 நாள் தொழிலை தொடர முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்பதை உணர்ந்த நமது முதலமைச்சர் அவர்கள் அதனை ஒரு மாற்றத்தினை கொண்டு வந்தார். இந்த ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வருஷம் நீங்கள் ரெனிவல் பண்ணுறது வேண்டாம், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரெனிவல் பண்ணால் போதும், உங்களுடைய தொழில் தான் முக்கியம் என்று அதற்கான சட்டத்தை வகுத்து தந்தவர் நம் முதலமைச்சர் அவர்கள். அதே மாதிரி இந்த ஆரஞ்சு கேட்டகரி இண்டஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா 10 வருஷம், கிரீன் கேட்டகரிக்கு 14 வருஷம் அவங்க வந்து ஒரு முறை ரெனிவல் பண்ணிட்டா அவங்க அடுத்து 14 வருஷத்துக்கு ரெனிவல் பண்ண தேவையில்லை. இது ஒரு கட்டம். இதே மாதிரி நிறைய தொழிற்சாலைகளை இன்றைக்கு எளிமையாக செயல்படுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம். 2வது, இன்றைக்கு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் நம்ம தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2030க்குள்ளாக 1 ட்ரில்லியன் எக்கானமி என்ற இலக்கை நோக்கி பல்வேறு வெளிநாட்டு முதலீடுகள் மட்டுமல்ல உள்நாட்டு முதலீடுகளும் இன்றைக்கு உருவாக்கப்பட்டு
தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் அதற்கான அனுமதிகள் வழங்குறது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நாங்கள் தான் அனுமதி கொடுக்குறோம். சிடிஏ கன்சென்ட் டு எஸ்டாப்ளிஷ் தொழிற்சாலை நிறுவுவதற்கான இசைவாணை அது ஆன்லைனில் கொடுத்துறோம், யாரும் வர தேவையில்லை. அது வந்து கண்காணிக்கிறது பார்த்திங்கன்னா ஆன்லைன் கன்சென்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் OCMMS அவங்களே வந்து அதை மானிட்டர் பண்ணி உங்களுக்கு சிடிஇ கொடுத்துருவாங்க. தொழிற்சாலையெல்லாம் கட்டி முடிச்சாச்சு, சிடிஓ கொடுக்கணும் அந்த தொழிற்சாலை இயங்குறதுக்கு. அதுக்கும் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் உங்கள் கையில் ஒப்படைச்சிடுவோம். அதை தாண்டி இப்போது இன்னும் இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா யாராவது தொழில் தொடங்கணும்னு நீங்கள் வந்து முன் வந்து அந்த ஆன்லைனில் மனு செய்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் சரியாக இருந்தால் 30 நாட்களுக்குள்ளே உங்கள் கையில் அதற்கான சிடிஇ கொடுத்துருவோம். அதிகபட்சம் 45 நாட்களில் நாம் அதற்கான இசைவாணை கொடுக்கணும் தொடங்குறதுக்கு அப்படிங்கிறது முதலமைச்சருடைய வழிகாட்டு நெறிமுறைகளை செயல்படுத்தி வருகிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 19 நாள் பயணமாக அமெரிக்கா சென்று பல்வேறு தொழில் முதலீட்டாளர்களை ஈர்த்து இன்றைக்கு தொழில் தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாடு ஒரு அமைதியான மாநிலம், எங்கே எந்த தொழில்னாலும் யாருனாலும் எந்த பிரச்சனையும் வராது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நிறைய தொழிற்சாலைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு பக்கம் புதிய தொழில்கள் தொடங்குவது. இன்னொரு பக்கம் இருக்குது. இப்போ புதிய தொழிற்சாலைகள் பார்த்திங்கன்னா அசாடஸ் வேஸ்ட் அபாயகரமான கழிவுகளை கையாளுவதற்கான அதில் கூட ஒரு தொழிலாக தொடங்கலாம். அதே மாதிரி பிளாஸ்டிக் வேஸ்ட் மறுசுழற்சி, அதே மாதிரி வேஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கார்பேஜ் பூரா கலெக்ட் பண்ணி அதற்கான மறுசுழற்சி செய்கிறதுக்கான தொழிற்சாலைகள், இப்படி நிறைய தொழிற்சாலைகள். அதே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வெஹிக்கிளுக்கு நம்ம பேட்டரி ரீசார்ஜ் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியில் லித்தியம் அதில் இருக்குது. அதை நாம் மறுசுழற்சி செய்யக்கூடிய அதற்கான தொழிற்சாலைகளுக்கும் 2 விதமாக நாம் இன்றைக்கு இசைவாணி தந்தோம். குறிப்பாக அந்த அடிப்படையில் புதிதாக வருகிற இளைஞர்களுக்கு உலகம் முழுவதும் இங்கே எனக்கு முன்னால் பேசிய விளம்பரம் மூலமாக நம்ம இருக்கக்கூடிய தொழில் எல்லா இடங்களுக்கும் மிக பெரிய அளவில் ஒரு ரீச் கிடைக்கக்கூடிய நிலையில் உழைப்பு நாம் வந்து எந்த தொழில் தொடங்கினாலும் அந்த தொழிலில் நாமளும் அங்கே ஒரு தொழிலாளியாக நின்று அந்த பணியில் அந்த மக்கள் அந்த தொழிலாளிகளோடு இருந்து நாம் தொடர்ந்து அவங்களோட உழைப்பை மூலதனமாக தந்தால் இங்கே சாதனை படைத்தவர்களைப் போல நீங்களும் உயர்ந்த சாதனை படைக்கக்கூடிய மிக உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே நேஷனல் காலேஜ் கூட 2வது முறையாக நான் உங்கள்கிட்ட விருது வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழிற்சாலைகளில் பார்த்திங்கன்னா நான் பொல்யூட்டட் இண்டஸ்ட்ரீஸ் சுற்றுச்சூழலை பாதிக்காத தொழிற்சாலைகள், அதுக்கு வந்து நாம் வந்து க்ளீன் ரைட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு அவங்களுடைய இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அந்த புகைப்போக்கிகள் மற்ற கழிவுகள் கையாளுதல் சுற்றுச்சூழல் பாதிக்காத அளவிற்கு அந்த தொழிற்சாலைகளை நாம் ஏதாவது ஏஜென்சி மூலமாக அந்த தொழிற்சாலைகளுக்கு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த தொழிற்சாலைகளுக்கு விருதுகள் கொடுக்குறோம். அது பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த நம்பர் 1 இடத்துல இருக்கிற பிளாட்டினம், கோல்டு, சில்வர், பிரான்ஸ் போன்ற விருதுகளையும் நாம் கொடுக்குறோம். இப்படி தான் இன்றைக்கு இந்த தொழிற்சாலைகளுடைய வளர்ச்சி பல்வேறு இடங்களுக்கு பல்வேறு கட்டங்களுக்கு உயர்ந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு அந்த அடிப்படையில் இந்த புதிய முயற்சியாக அடுத்த தலைமுறைக்கு இந்த இளைஞர் சமுதாயத்திற்கு இன்றைக்கு நீங்கள் தொழில் தொடங்குறதுக்கு பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி உங்களுக்கிட்ட வங்கிகள் நேரடியாக வந்து லோன் கொடுத்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே அவங்களே MSME டிபார்ட்மெண்ட் மூலமாக அவங்களும் ஏற்பாடு பண்ணி தராங்க. இப்படி தொழில் தொடங்குறதுக்கு நிறைய வழிகள் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு அது தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி என்பது மிகப்பெரிய அளவில் உருவாகி பொருளாதாரத்தில் வேலைவாய்ப்பு பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய அளவில் நமது முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி தந்திருக்கிறார் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு இன்னொரு பக்கம் பார்க்குறப்போ இந்த இயற்கையினை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. ஆக இன்றைக்கு சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை என்ற துறையின் மூலமாக காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நாம் எவ்வாறு எதிர்கொள்ள இருக்கிறோம், அதனையும் நாம் எப்படி சரி செய்ய இருக்கிறோம் என்பதற்கான முயற்சிகள் 2030க்குள்ளாக நான் பயன்படுத்துகின்ற எரிசக்தியை நாம் வந்து ஒன்றிய அரசாங்கமானது 43% ரெனவபிள் எனர்ஜி அப்படிங்கிற இலக்கை அடையணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு இப்போவே கிட்டத்தட்ட அந்த இலக்கை அடைந்திருக்கிறோம். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 5979 மெகாவாட் சூரிய மின்சாரத்தை நாம் சோலார் மூலமாக பெற்றிருக்கிறோம். அது அடுத்த கட்டமாக இப்படி கிரீன் ஹைட்ரஜன் போன்ற அந்த எரிபொருட்களையும் இன்றைக்கு பல்வேறு தொழிற்சாலைகள் மூலமாக நாம் தொடங்க இருக்கிறோம். 2070க்குள்ளாக இந்தியா கார்பன் நியூட்ரல் இந்தியா என்ற இலக்கை
அடைய வேண்டும் என்றது ஒன்றிய அரசினுடைய இலக்காக இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2070க்கு முன்பாகவே கார்பன் நியூட்ரல் தமிழ்நாடு என்ற இலக்கை அடைவோம் என்று அந்த அறிகுறியோடு நான் தொடங்கியிருக்கிறேன். கார்பன் நியூட்ரல் எப்படி சார் நம்ம அதை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் நாம் பயன்படுத்துகின்ற எரிபொருட்கள் பல்வேறு வகைகளை எல்லா வகையிலும் கார்பனுடைய பசுமை வாயுக்கள் அதிகமாக வெளியேற்றப்படுகிறது. குறிப்பாக கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, அதே மாதிரி குளோரோஃப்ளோரோ கார்பன், ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன் போன்ற இந்த வாயுக்கள் அதிகமாக வெப்பம் அதிகரிக்கப்படுகிறது. அதன் மூலமாக பல்வேறு பேரிடர்கள், புவி வெப்பமயமாதலால் கடல் மட்டம் உயரக்கூடிய அளவில் கடற்கரைகள் பகுதிகளெல்லாம் பாதிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் தொழிற்சாலை, ஒரு பக்கம் நம்முடைய இயற்கை அழியாத அதிசயமான இயற்கையை பாதுகாக்கக்கூடிய நமக்கு கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு இரண்டையும் இரண்டு கண்களாக கருதி இந்த சமுதாய வளர்ச்சிக்கும் நம்முடைய ஒவ்வொருடைய வளர்ச்சியும் தாண்டி இயற்கையும் பாதுகாக்கின்ற உறுதியை நாம் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டு இந்த அற்புதமான நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கின்ற பிஹைண்ட் வுட்ஸ் நிறுவனத்துக்கு எனது வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Chick Protein Therapy Shampoo. Protein therapy for your hair.